நூல் என்பது ஒரு இழை. இது ஒரு இழை மட்டும்தான். இந்த நூலெல்லாம் சேர்ந்தது அதையும் ஒரு நூல் தான் சொல்லுவாங்க. இந்த நூல்களெல்லாம் சேர்ந்தது நூலகம் என்று சொல்லட்டும். ஆனால் இன்று நாம் வெளியிடப்படுகின்ற இந்த நூல்கள் இறைவனின் அருள் பெற்ற நல்ல ஆன்மீக உணர்வுகள் அடங்கிய ஒரு தொகுப்பு. இதை வெளியிடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது பற்றிய உரைகள் இருக்கும், விளக்கங்கள் இருக்கும், நம்முடைய பதிலும் இருக்கும். ஆகவே இத்தகைய ஒரு நல்ல சூழலிலே இந்த 2 நூல்களையும் இப்பொழுது வெளியிடுவதில் உங்கள் அனைவர் சார்பாக, மேடையில் இருக்கின்ற அறிஞர் பெருமக்கள் அவர்கள் சார்பாக, இங்கு சூழ்ந்திருக்கின்ற அனைத்து நண்பர்களின் சார்பாக வெளியிடுவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இவ்வாறு கூறி இந்த நூல்களை நான் சந்தோஷையுடைய 90வது ஆண்டு விழா தொடங்கி இருக்கிறது. இயக்கத்தின் சார்பாக மிகுந்த தாழ்மையான பாராட்டுகளை நாங்கள் அவர்களுக்கு தெரிவித்து அவர்களுக்கு நாங்கள் வணங்குகிறோம். அவர் இப்பொழுது பேசுவாங்க. வாழ்த்துறை அவர்கள் வழங்குவார். உலகை தமிழால் உயர்த்திடுவோம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலமோ நன்று. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த வேளையில் நமது தலைமை தாங்குகின்ற அன்பிற்கும் வணக்கத்திற்கும் பாசத்திற்குரிய பிஷப் சின்னப்பா அவர்களே, இந்த விழாவை ஆண்டுதோறும் மிக சிறப்பாக நடந்து வரும் அன்புக்குரிய விவசாயம் அவர்களே, வந்திருக்கிற ஆசிரியர் பெருமக்களே, இறை அன்பு பெற்றவர்களே, உங்கள் அனைவருக்கும் பிஜேபி உலக அமைச்சர் மூலமாக எந்த அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, அற்புதமான 2 நூல்கள் என்று எழுதியிருக்கிறார். நூல்கள் இல்லை என்றால் ஒன்றே இல்லை. ஏன்னா நூல்கள் தான் நம்ம வேட்டி செய்யலாம், சேவை. இந்த நூல் அறிவு நூல் எல்லோருக்கும் தேவையான நூல். இதை படித்து பார்த்து அறிந்து என்று நாம் உள்ளத்தில் வாங்கி உலகத்திலே நாம் வாழ்ந்து இறை அன்பு என்பது ஒரு சாதாரணமாக நினைக்கப்படும். இறை அன்பு தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லோரும் அழைத்து செல்கின்றார். மனிதர்கள் உலகத்திலே அதிகம் இருப்பதுதான் அதை பிரித்து அவர் தருகின்றார். ஆனால் எல்லோரும் வணங்குவது நான் சொல்லுவேன், சுல்தானுக்கும்
சுப்பிரமணியனுக்கும் சூசைக்கும் சூரியன் ஒன்றே. அதுபோல் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லோருக்கும் அவர் ஒருவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ வைக்கின்றார், வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே வந்திருக்கின்ற போதகர்கள், சரியான சகோதரிகள், நமது அன்புக்குரிய ஐயா பிஷப் ஐயா அவர்கள் எல்லோருக்கும் நான் வணக்கத்தை சொல்லி நான் உடனடியாக இயேசுவின் எல்லோரும் வணங்கி வாழ்வில் எல்லோரும் அன்பும் அருளும் பெற்று வாழ வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன்.